இந்த ரெசிபிக்கு கேஸ் வேணான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நோ ஃப்ளேம் நோ குக்கிங் ரெசிபி தான் இது. இன்ஸ்டன்டா 5 மினிட்ஸ்ல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பால்ல குங்குமப்பூ ஊற வச்சிடுங்க. 1 கப் ரோஸ்டட் சன்னா எடுத்துக்கோங்க. அது ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணிட்டு வடிகட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். கூடவே 20 பீசஸ் பாதாம் முந்திரி அண்ட் தென் 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டுங்க. அப்போதான் நமக்கு ஸ்வீட்டோட டெக்ஸ்டர் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்திட்டு ஒரு டைட் டோவா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்ல வந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய் போட்டு கிரீஸ் பண்ணிட்டு சாப் நட்ஸ் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண டோ இதுல வச்சு நல்லா ஈவனா பிரஸ் பண்ணிட்டே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட். இதுக்கு ரெஸ்டிங் டைம் அண்ட் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் டீமோல் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட் சாப்பிட்டு ஷாக் ஆயிடுவாங்க. நீங்க வெளியே ஸ்வீட் ஷாப்ல தான் வாங்குனீங்கன்னு நினைப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். சூப்பரா இருக்கு. மெல்ட் இன் தி மவுத் ரெசிபி இது. ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக்